ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் ஊழியத்துக்காகவும் முக்கியமாக கர்த்தருக்காகவும் அர்ப்பணித்த தலம்தான் குற்றாலம் மறுரூப ஆலயம். அந்த வளாகத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் என்றும் நம்மோடு இருப்பதாக. கர்த்தருடைய வழிநடத்துதல் நம்மை தாங்குவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன? என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று. நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கம்ஃபர்ட் மை பீப்புள் சேஸ் யுவர் காட் என்று நாம் வாசிக்கிறோம். அட்வென்ட் காலங்களுக்குள்ளாக சொல்லுகிறோம். வருகையின் காலங்கள் என்று சொல்லப்படுபவை. கர்த்தருடைய முதலாம் வருகையை நாம் ஆசரிக்கும் அதே சமயத்தில் அவருடைய 2ஆம் வருகைக்காகவும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். இங்கே கர்த்தர் வார்த்தையிலே சொல்வது என்ன? தன்னுடைய ஜனம் ஆறுதல் பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியிலே 2 முறை சொன்னால் அது அழுத்தம் கொடுப்பதாக உண்டு. இட் இஸ் எம்பாட்டிக் அண்ட் இம்பரேட்டிவ். இங்கே கர்த்தர் நமக்கு ஆணையாக தருகிறார். இன்னமாக இது ஒரு பெரிய மகத்துவமான வார்த்தையாக தேவ கிருபையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் யாருக்கு இந்த ஆறுதலை கொடுக்கிறார்? 70 ஆண்டுகள் பாபிலோனிய சிறையிருப்பிலே இருந்த ஜனத்துக்கு ஆறுதலை அவர் கொடுக்கிறார். இங்கே சொல்வதை கவனிங்கள். என் ஜனத்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே கம்ஃபர்ட் மை பீப்புள் சேஸ் யுவர் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே 2வது வசனத்திலே உங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மை பீப்புள் யுவர் காட். இங்கே கர்த்தர் இன்னும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆறுதல் என்பது என்ன? கம்ஃபர்ட், இட் இஸ் செக்யூரிட்டி ஃப்ரம் காட். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒரு பாதுகாப்பு. யாருக்கு இந்த ஆறுதல் கொடுக்கப்படுகிறது? யார் நம்பிக்கையை இழந்த நிலையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கப்படுகிறது. எப்படி இந்த ஆறுதலை கொடுக்க வேண்டும்? 2 வார்த்தைகளை இங்கே கவனிக்கிறோம். முதலாவதாக வித் கம்பேஷன், மனதுருக்கத்தோடு நாம் ஆறுதலை கூற வேண்டும். ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸ்பீக் டெண்டர்லி. நாம் மென்மையாக பேச வேண்டும். ஆறுதல் தேறுதல் என்பது இருதயத்துக்கானது, நேரானது. ஆகவே இருதயத்துக்கு நேராக நாம் பேச வேண்டும். 2வதாக give comfort with confidence. நாம் நம்பிக்கையோடு இந்த ஆறுதலை சொல்ல வேண்டும். proclaim with boldness. நம்பிக்கை இதிலே இருக்க வேண்டும். நம்முடைய பிரசித்தத்திலே உறுதி இருக்க வேண்டும். doubly sure that this comfort is based on God's revelation, solid revelation. அவருடைய உறுதியான வெளிப்பாட்டிலே இது இருக்கிறது. இந்த வெளிப்பாடு கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கிறது. ஆகவே ஆறுதல் நாம் சொல்லும் பொழுது மென்மையாக மனதுருக்கத்தோடு சொல்ல வேண்டும். இன்னுமாக நம்பிக்கையோடு நாம் சொல்ல வேண்டும். நம்பிக்கை கொடுக்கும் வண்ணமாக நாம் சொல்ல வேண்டும். வெஸ்லியா செலிங் என்பவர் 1904ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். அவர் ஒரு லூத்தரன் ஜெர்மன் ரிலிஜியஸ் லீடர் அண்ட் ரைட்டர். அம்மையார் என்ன சொல்லுகிறார்கள்? God never disappoints anyone who places his trust in him. தேவன் தன் மீது நம்பிக்கை வைக்கும் எவரையும் ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. அன்புக்குரியவர்களே, தேவன் மேலே நம்பிக்கையை நீங்கள் கொண்டீர்கள் என்றால் ஒரு நாளும் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய ஜனத்தை ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நாங்கள் மனதுருக்கத்தோடு இந்த ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல உதவி செய்யும். நம்பிக்கையோடு நாங்கள் ஜனத்துக்கு ஆறுதலை சொல்ல உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன்.
ஆமென்.